தமிழகத்தில் உள்ள தினத்தந்தி மாலை மலர் அலுவலகங்களில் பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 12ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தஞ்சாவூரில் உள்ள தினத்தந்தி அலுவலகம், கடலூரில் உள்ள தினத்தந்தி பதிப்பகம், ஈரோடு தினத்தந்தி அலுவலகம் மற்றும் நாகர்கோவிலில் உள்ள தினத்தந்தி மாலை மலர் அலுவலகங்களில் ஊழியர்கள் பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் உள்ள தந்தி குழும அலுவலகங்களில் பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 12ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. சேலத்தில் உள்ள தந்தி குழும அலுவலகங்களிலும், திண்டுக்கல் மற்றும் நெல்லையில் உள்ள தினத்தந்தி பதிப்பு அலுவலகத்திலும் ஊழியர்கள் பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனாரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினர். இதேபோல் திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்வி நிறுவனம் சார்பில் மேலாளர் மற்றும் முதல்வர்கள் சிவந்தி ஆதித்தனார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தந்தி குழும அலுவலகங்களில் பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 12ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை தினத்தந்தி மற்றும் மாலை மலர் அலுவலகங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் சிவந்தி ஆதித்தனாரின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினர். இதேபோல் வேலூர் தினத்தந்தி பதிப்பகம், திருப்பூர் தினத்தந்தி அலுவலகம், மாலை மலர் அலுவலகம் மற்றும் திருச்சி தினத்தந்தி மாலை மலர் அலுவலகங்களில் சிவந்தி ஆதித்தனாரின் திருவுருவ படத்திற்கு பணியாளர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். JEE 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் 2.5 லட்சம் மாணவர்கள் அடுத்த கட்டமாக அட்வான்ஸ்டு தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 24 மாணவர்கள் 100 விழுக்காடு மதிப்பெண் பெற்றுள்ளனர். இதில் தமிழக மாணவர்கள் இடம்பெறவில்லை. ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து 7 மாணவர்களும், மகாராஷ்டிரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களும் இடம் பிடித்துள்ளனர். தமிழக அளவில் பிரதீஷ் காந்தி என்ற மாணவர் 99 விழுக்காடு மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.